அந்த கூலிப்படை சேர்ந்தவனை கைது பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது கோர்ட்டில் அவர் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல, போலீஸ்டையும் எந்த வாக்குமூலமும் இதாக கொடுக்கல. ஆனால் வரும்போது கோஷம் போட்டார். ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் தான் அதை ஊற்ற சொன்னாங்கன்னு கோஷம் போட்டார். அது மிகப்பெரிய இதானதுக்கப்புறம் அதை தமிழ்நாட்டிலையும் விசாரித்தாங்க, சிபிஐயும் அதை எடுத்து விசாரித்தாங்க. எடுத்து விசாரிக்கும் போது சொல்லா பொய்யான தகவலை சொல்கிறான், வேணும்னு சொல்கிறான் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் அது வந்தார். அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் சாதகமாக பேசுகிறேங்கிறது நிச்சயம் கிடையாது. உண்மை இதுதான். அன்னைக்கு நடந்ததில் ஜெயலலிதா அவர்களுக்கு அதில் சம்பந்தம் இருப்பதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதை சந்திரலேகா அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். தந்தி டிவியில் அந்த வீடியோ இன்னும் இருக்குது. அதனால் தான் நம்ம என்ன சொன்னோம், அதுக்கு மாற்று கருத்தை சொன்னோம். அதனால் இதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். உண்மையைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி போகும்போது ஒருத்தர் சொன்னார், என்னை பார்த்தார். அவரும் யூடியூப்பில் பிரபலமானவர். அப்புறம் பார்த்துட்டு என்ன கேட்டார், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு. என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் உங்களே கூட்டிகிட்டு போகிறேன். சென்னையில் எனக்கு எங்கேயாச்சும் வீடு இருக்கான்னு நீங்களே பத்திரா ஆஃபீஸிலே செக் பண்ணுங்கள். உண்மை இதுதான். இல்லை சார், யூடியூப்பில் பேசுகிறவங்கெல்லாம் மீடியாவில் இருக்கிற பல பேர் கோடீஸ்வரராக மாறிட்டாங்க, பத்திரிக்கை மீடியாவில் இருக்கிற பல பேருக்கு கோடீஸ்வரங்களாக மாறியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அதை சொன்னாங்க. அவர்கள் மீடியாவை பத்திரிக்கை துறையை விட்டுருக்கலாம், மீடியாவை விற்றுருக்கலாம். நான் இதுவரை அப்படி மீடியாவை விற்றதில்லை. யாரும் என்கிட்டையும் பேரம் பேசவும் இல்லை, பேரம் பேசினவங்க பேரம் பேசலை, யார்கிட்டையும் நான் இதுவரை பணம் வாங்கலை. மீடியாவை மனசாட்சியுடன் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு காரு கூட இல்லை. அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, காரு கூட சார் இல்லாமல் இருக்கார் அப்படின்ட்டு. எல்லாருமே பணம் போட்டு 5 லட்சம் ரூபா கலெக்ஷன் அவங்களே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஓட்டின காரு என்னுடைய இதில் பரிசாக வந்த காரு தான் ஒன்று. இன்றைக்கி கார் வச்சுருக்கிறது சொந்த உழைப்பில், வழக்கறிஞராக நான் சொந்த உழைப்பில் நேர் வழியில் சம்பாதித்துத்தான் காரை வாங்கி இருக்கிறேன்.